நம்பர் 1, do your research. வாழ்க்கை நடைமுறையில இந்த ஐடியா ஒரு பிசினஸா மாறும் நீங்க எது நினைக்கிறீங்களோ ஒரு லிஸ்டா எழுதிட்டு வாங்க. அந்த ஐடியா கிளையண்ட்டுக்கு ஒரு பெயின் பாயிண்ட சால்வ் பண்ணணும். அந்த ஐடியாவை பத்தி நீங்க ரொம்ப பேஷனட்டா இருக்கணும். அந்த ஐடியால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கணும். நம்பர் 2, டியூ டெலிஜென்ஸ். உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் அந்த ஏரியால தெரியும்னா பெஸ்ட் இஸ் டு அப்பாயிண்ட் அ கன்சல்டன்ட். பட் உங்களுக்கு யாரையும் தெரியாதுன்னா யூ ஹாவ் டு டூ த ஒர்க். Talk to many people who are there in that industry. நிறைய எக்ஸிபிஷன்ஸ் ஃபேர்ஸ் வரும். அங்க போனீங்கன்னா மல்டிபிள் கம்பெனிஸ் அந்த இண்டஸ்ட்ரியில ஒரே இடத்துல இருப்பாங்க. உங்களுக்கு பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, draw road map. இந்த பிசினஸ்க்கு யாரெல்லாம் உங்களோட வெண்டர்ஸ், யாரெல்லாம் உங்க கிளையன்ட்ஸ், நீங்க எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்க, வாட் ஆர் த காஸ்ட் இன்வால்வ், எல்லாத்தையும் சேகரிங்க and go to a chartered accountant to calculate the return on investment. இந்த ஸ்டேஜ்ல உங்க பிசினஸ் மேக் சென்ஸ் நினைச்சீங்கன்னா go to point number 4. Otherwise, go to point 1. Point number 4, start small. Start your business with less investment and let the business grow and then invest further on your business. இது என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிற பயத்தை கம்மி பண்ணும். கம்மி ஆரம்பிச்சா அந்த ஃபியர் ஃபேக்டரை விட்டுட்டு நம்ம முன்னாடி போய் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். This is how I did it. I hope this helps.